ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 5 Minutes Tech யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கியூப்பில் என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? 3x3 கியூப்பை சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? அந்த ஃபார்முலாஸ் என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா. ஓகேவா? அதாவது ஹைட்னா ஒளிச்சு வைக்கிறது, சீக்குனா மறுபடியும் அதை திரும்ப எடுக்கிறது. ஓகேவா? ஸோ ஒளிச்சு வச்சு திரும்ப எடுக்கிற அந்த ஒரு ஃபார்முலாவை ஃபஸ்ட் இப்போ பார்ப்போம். ஓகே, இப்போது நமக்கு இங்கே ஒரு காயின் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே நமக்கு என்ன கலர் தேவைப்படுது? ப்ளூ கலர் தேவைப்படுது. ஏன்னா ப்ளூ தான் நம்ம சேர்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ப்ளூ தேவைப்படும். ஓகேவா? ஸோ அதுக்கு நேராக இங்கே ஒரு காயின் இருக்கா, இந்த காயின் இங்கே வரும். ஓகேவா? ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ அந்த ஃபார்முலா எப்படின்னு சொல்கிறேன். இப்போது இந்த காயின் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து ரைட் சைடு காலத்தில் இருக்குது. ஓகேவா? அதாவது இந்த இதில் இருக்குது. ஓகே, ஸோ ரைட் சைடு இருந்தால் நீங்கள் லெஃப்ட் சைடு ஒளிச்சு வைக்கணும். சப்போஸ் லெஃப்ட் சைடு இங்கே இருந்ததுன்னா நீங்கள் ரைட் சைடு ஒளிச்சு வைக்கணும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஒளிச்சு வைக்கும்போது எதிர்ப்புறமாக ஒளிச்சு வைக்கணும். எதிர்ப்புறமாக ஒளிச்சு வச்சாச்சு. மறுபடி இந்த காலம் இருக்குல்ல, இங்கே தான் சேர்க்க வேண்டியது. ஸோ அந்த காலத்தை நீங்கள் கீழே இறக்கணும். ஓகேவா? கீழே இறக்கினதுக்கப்புறம் இந்த ஒளிச்சு வச்சதை மறுபடியும் திரும்ப கொண்டு வரணும், சீக் பண்ணணும். ஓகேவா? இப்போ அதாவது ஹைட் பண்ணதை சீக் பண்ணுறோம். இப்போ இங்கே வந்துருச்சா, இங்கே வந்தோடனே இதோட சேர்ந்துருச்சு. சேர்ந்தோடனே நீங்கள் மேலே தூக்கிடணும். ஓகேவா? இதுதான் ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா. இப்போ இன்னொருதுக்கு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லெஃப்ட் சைடு இருந்தால் நீங்கள் ரைட் சைடு கொண்டு வருவீங்க, ரைட் சைடு இருந்தால் லெஃப்ட் சைடு கொண்டு வருவீங்க. ஆனால் மிடில் இருக்குது. இப்போ இந்த காயினை பார்த்தீங்கன்னா மிடில் இருக்குது. மிடில் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? எந்த சைடு வேணாலும் கொண்டு போய்க்கலாம். லெஃப்ட் சைடும் கொண்டு போய்க்கலாம், ரைட் சைடும் கொண்டு போய்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காயின் எங்கே வரும்னா இங்கே வரும். ஓகேவா? ஸோ நான் வந்து இப்போ லெஃப்ட் சைடை கொண்டு போகிறேன். எங்கிட்ட வேணால் கொண்டு போய்க்கலாம், நீங்கள் ரைட் சைடும் கொண்டு போய்க்கலாம், நோ ப்ராப்ளம். இந்த காலத்தை மட்டும் கீழே இறக்கணும். எது தேவையோ அதை தான் நம்ம கீழே இறக்கணும். கீழே இறக்கிட்டு மறுபடி ஹைட் பண்ணதை ரிட்டன் எடுத்துகிட்டு வரணும், மேலே கொண்டு போகணும். சேர்ந்துருச்சா? ஸோ இதான் வந்து ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா. ஓகேவா? இப்போ இங்கே ஒரு காயின் இருக்குது ஹைட் அண்ட் சீக்கில், ஆனால் அடியில் இருக்குது. ஓகேவா? இந்த கலர் வந்து அடியில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இதை எந்த பொசிஷனுக்கு வச்சா கரெக்டாக இருக்கணும் ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துக்கணும். ஓகேவா? அதாவது இந்த ப்ளூ இங்கே வரணும், இங்கே வந்தால் கரெக்டாக இருக்கும். இங்கே நம்ம கொண்டு வந்துடலாம். ஆனால் இது அப்படியே அடியில் இருக்குது, பரவாயில்ல. ஆனால் இதே பொசிஷனில் கொண்டு வந்துட்டு இந்த காயினை களைச்சி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோடைய பொசிஷன்ஸ் மாறும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இதை களைச்சி விடணும். ஓகேவா? இதை களைச்சி விட்றோம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் வந்திருக்கான்னு பார்க்கணும். இந்த வந்துருச்சா? ஸோ இப்போ நம்ம வந்து ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா படி இப்போ நான் இதை ரைட் சைடு கொண்டு போகிறேன். மிடில் இருக்கிறதுனால நீங்கள் எந்த சைடு கொண்டு போய்க்கலாம். ரைட் சைடு கொண்டு போய்ட்டு யா நோ நமக்கு தேவை இது வந்து இங்கே இருக்குது. ஆனால் நமக்கு எங்கே வேணும்? இங்கே வேணும். ஓகேவா? ஸோ ரொட்டேட் பண்ணி வச்சுக்கணும். இங்கே தானே நமக்கு வேணும். அதுக்கு நேராக வச்சுக்கிட்டு நீங்கள் ஒளிச்சு வைக்கணும். தேவையான காலத்தை கீழே இறக்கணும், மறுபடியும் ஒளிச்சு வச்சதை ரிட்டன் எடுக்கணும். ஓகேவா? இதான் ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா. இப்போ இன்னொரு காயின் வந்து எங்கே வேணும்? இந்த மிடிலுக்கு வேணும். ஓகேவா? ஸோ இதை ஒளிச்சு வைக்கிறோம். ஓகே, வந்துருச்சா? இது ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா. ஓகே, அடுத்து இந்த ஃபஸ்ட்டு ரோ சால்வ் பண்ணுறதுக்கும் நீங்கள் ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. இங்கே கரெக்டாகவே சால்வ் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காகவே. செகண்ட் ரோவுக்கும் நீங்கள் ஹைட் அண்ட் சீக் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா இந்த செகண்ட் ரோ வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிடுவீங்க. அடுத்ததாக என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஜே ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஃபார்முலா ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா, ரெண்டாவது ஃபார்முலா ஜே ஃபார்முலா. ஜே ஃபார்முலா இங்கே ப்ளஸ் சிம்பிள் வர்றதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஆனால் இப்போ யூஸ் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. ஏன்னா இந்த ரோலை முடித்த பிறகு தான் நீங்கள் பண்ணணும். உங்களுக்கு ஃபார்முலா மட்டும் கற்று தர்றதுனால நான் அது எப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ இங்கே ஜே வரணும். ஓகேவா? ஜே வந்துருந்தேன்னா நீங்கள் ஒரு ஜே ஃபார்முலா போடலாம். ஜே வரலனாலும் ஜே ஃபார்முலா போடலாம். ஓகேவா? ஃபார்முலா மட்டும் என்னங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஜே போடணுங்கிற ஒரு கண்டிஷன்ஸ் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒரு பொசிஷன் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? சப்போஸ் இங்கே ஜே இருக்குன்னா அதுக்கு நேராக பொசிஷன் பண்ணிக்கணும். ஓகேவா? ஜே இல்லைன்னா நீங்கள் எப்படி வேணாலும் பொசிஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை வந்து டாப்பில் வச்சுக்கணும். டாப்பில் வச்சுட்டு இப்போ வந்து இங்கே நமக்கு ஜே இல்லை, ஏன்னா செகண்ட் ரோ ஃபினிஷ் பண்ணல, அதனால் நமக்கு ஜே வர வாய்ப்பு இல்லை. ஓகேவா? இப்போது இதில் நீங்கள் ஜே போடுறோம். ஜே போடுறது எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 1 போடுறோம், ஒரு கோடு போடுறோம். ஓகேவா? ஜே எப்படி போடுவோம்னா யூஸ்வலாக இப்படி போடுவோம். ஓகேவா? ஒரு 1 போட்டு இந்த சைடு ஒரு இழுத்து விடுவோம்,
அப்புறம் மேலே போடுவோம். ஓகேவா? இதுதான் ஜே. இந்த ப்ரொசீஜரில் நீங்கள் போடணும். ஓகேவா? ஸோ 1 போடுறதுனா இப்போ இந்த சைடு 1 போட்டோம், இழுத்து விட்ட மாதிரி. ஓகேவா? இப்போ அடியில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அந்த வாழை போடணும். 1 போட்டு இப்படி ஒரு வால் போடுவோம். ஓகேவா? ஸோ வாழை போடுறது இந்த சைடு நீங்கள் மூவ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மேலே இப்படி போடுவோம். மேலே ஒரு கோடு இந்த சைட்லேருந்து போடணும். ஓகேவா? அதே மாதிரியே இங்கே போடணும். ஆனால் இங்கே போடக்கூடாது. ஓகேவா? நெத்தியில் போடக்கூடாது. இதுதான் தலைன்னு வச்சுக்கோங்க. நெத்தியில் போடக்கூடாது, கொண்டையில் போடணும். ஓகே? இதுதான் கொண்டை. பெடதி பின்னால் போடணும்னு வச்சுக்கோங்க. பெடதியோட ஒரு அடி அப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா? என்ன பண்ணியிருக்கோம், இப்படி போட்டிருக்கோம், இப்படி சுற்றணும், மறுபடியும் பின்னால் இப்படி. அது ஒரு ஜே மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு ஜே ஃபார்முலா போட்டுட்டு மறுபடியும் அதை வந்து ரிவர்ஸ் பண்ணணும். ரிவர்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, இப்போ ஜே போட்டோம், ஆனால் அதை ரிவர்ஸ் பண்ணால் தான் நீங்கள் அந்த உங்களுக்கு ஃபார்முலா கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா? ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு முதல்ல வாழை ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ வால் நம்ம வந்து இப்படி தான் கொண்டு போகணும், அதுக்கு ரிவர்ஸாக இப்படி எடுக்கணும். ஓகேவா? இப்போ இப்படி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இப்படி எடுத்துகிட்டு நேராக இப்படி எடுத்துடக்கூடாது, இந்த குச்சி எடுத்துடக்கூடாது, நேராக இந்த கொண்டையை எடுக்கணும். ஓகேவா? அதாவது வாழை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொண்டையை எடுத்து விட்டுறணும். கொண்டையை ரிவர்ஸ் பண்ணணும். ஏன்னா இப்படி தான் ஃபஸ்ட்டு போட்டோம், இப்போ இப்படி கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த குச்சை ரிவர்ஸ் பண்ணிடணும். ஓகே? இதுதான் ஜே ஃபார்முலா. ஓகேவா? இன்னொரு தடவை சொல்லி காட்டுறேன். ஏதோ ஒரு பொசிஷனில் வச்சுக்கிறேன். உங்களுக்கு ஃபார்முலா மட்டும் எப்படின்னு தான் சொல்கிறேன். இந்த இடத்துல ஜே வர வாய்ப்பு இல்லை, இந்த இடத்துல ப்ளஸ் வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா செகண்ட் ரோ ஃபினிஷ் பண்ணணும். குச்சி போட்டாச்சு, வால் போட்டாச்சு, கொண்டை போட்டாச்சு. ஓகே? மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணணும், வாழை ரிவர்ஸ் பண்ணணும், கொண்டையை ரிவர்ஸ் பண்ணணும், குச்சை ரிவர்ஸ் பண்ணணும். அவ்வளோதான், முடிஞ்சது. இது ஜே ஃபார்முலா. அடுத்ததாக என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் நம்ம, கார்னர் ஃபார்முலா. ஓகேவா? கார்னர் ஃபார்முலா வந்து எப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ ரைட் சைடு நீங்கள் கார்னர் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுதான் கார்னர் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இந்த பீஸை நீங்கள் இப்படி கொண்டு வந்து கீழே இறக்கி இப்படி சுற்றி மறுபடியும் இங்கே கொண்டு வந்து இங்கே ஏற்றி வைக்கிறோம். ஸோ இந்த இதெல்லாம் மாறாமல் உங்களுக்கு இருக்கும். அதுதான் கார்னர் ஃபார்முலா. ஓகேவா? கார்னர் ஃபார்முலா எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம வந்து இந்த சைடு ப்ளஸ் சிம்பல் வர்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ வந்து நமக்கு வர வாய்ப்பு இல்லை. ஆனால் ஃபார்முலா மட்டும் எப்படின்னு சொல்கிறேன். இதை கீழே இறக்கிறோம். ஓகேவா? கீழே இறக்கிட்டு இப்போ ரைட் சைடு இறக்கிறதுனால நீங்கள் ரைட் சைடு 2 சுற்று சுற்றணும். ஓகேவா? இதை வந்து ரைட் சைடு 2 சுற்று இப்படி சுற்றிக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த கீழே இறக்கினதை மறுபடியும் மேலே ஏற்றணும். ஓகே? ஸோ மறுபடியும் ஒரு சுற்று பாட்டத்தை ஒரு சுற்று சுற்றணும். ரைட் சைடு 2 சுற்று சுற்றுனீங்களா, அதே மாதிரி ஒரு சுற்று சுற்றணும். சுற்றிட்டு மறுபடியும் மேலே ஏற்றினதை இதை கீழே இறக்கணும். ஓகேவா? இன்னொரு தடவை கீழே ஒரு சுற்று சுற்றினீங்கன்னா அது ஃபஸ்ட்டு 2 சுற்று சுற்றிச்சு, அப்புறம் ஒரு சுற்று, அப்புறம் ஒரு சுற்று மறுபடியும் இங்கே வந்துருச்சு. ஏன்னா 4 சைடு தானே இருக்குது. 2 1 1 மொத்தம் 4 ஆயிடுச்சு. அப்போ இங்கே வந்துருச்சு. இங்கே வந்தோடனே மறுபடியும் மேலே ஏற்றிடணும். இதுதான் கார்னர் ஃபார்முலா. ஓகேவா? மறுபடியும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லெஃப்ட் சைடு கார்னர் ஃபார்முலா போடுறீங்கன்னா லெஃப்ட் சைடு உள்ளதை கீழே இறக்கிட்டு நீங்கள் லெஃப்ட் சைடு நோக்கி தான் சுற்றணும். 1 2. ஓகே? இந்த சைடாக சுற்றணும். மறுபடியும் இதை மேலே ஏற்றிக்கணும். மறுபடியும் ஒரு சுற்று, மறுபடியும் இது கீழே இறக்கிடணும், மறுபடியும் ஒரு சுற்று. ஓகேவா? இதுதான் வந்து கார்னர் ஃபார்முலா. யூஸ்வலாகவே ரைட் சைடு மட்டும் தான் போடுவோம், அந்த ப்ளஸ் சிம்பல் வந்து இந்த சைடு வர்றதுக்கெல்லாம். ஓகேவா? அதை வந்து சிங்கிள் கார்னர் ஃபார்முலான்னு அர்த்தம். ஓகேவா? மறுபடியும் சொல்லி காட்டுறேன். கீழே இறக்குறேன், ரைட் சைடில் 2 சுற்று, மேலே ஏற்றிட்டு மறுபடியும் ரைட் சைடில் ஒரு சுற்று, மறுபடியும் கீழே இறக்கிட்டு மறுபடியும் ஒரு சுற்று, மறுபடியும் மேலே ஏற்றிடணும். ஓகே? இது வந்து கார்னர் ஃபார்முலா. ஓகே? நெக்ஸ்ட்டு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எல் ஃபார்முலா. எல் எப்படி நம்ம இப்படி போடுவோம், எல் ஃபார்முலான்னு சொல்லலாம், அல்லது அதை 11 ஃபார்முலான்னு சொல்லலாம், அல்லது தமிழில் சொல்லணும்னா பா ஃபார்முலான்னு சொல்லலாம். ஓகேவா? எல் நம்ம இப்படி போடுவோம், இப்படி போட்டு இப்படி போடுவோம். ஓகேவா? இங்கே வந்து டபுள் எல் போடணும். ஓகே? இப்படி ஒரு எல் போடணும், அப்புறம் இப்படி ஒரு எல் போடணும், மறுபடியும் எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணிடணும். அதுதான் வந்து எல் ஃபார்முலா. ஸோ இப்படி ஒரு எல், இப்படி ஒரு எல், அதாவது இப்படி ஒரு எல், இப்படி ஒரு எல், இப்படி ஒரு எல், இப்படி ஒரு எல் இருக்கிறதுனால இது வந்து டபுள் எல் இப்படி இருக்கிறதுனால அதை கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், 11 மாதிரி இருக்கும் நடுவில். அதனால் 11 ஃபார்முலான்னு சொல்லுவோம். அல்லது பா ஃபார்முலா இப்படி வந்திருக்கும். இப்படி 11 இருக்கா, ரிவர்ஸ் பண்ணும்போது அது பா மாதிரி மாறும். அதனால் அதை வந்து பா ஃபார்முலான்னு கூட சொல்லிக்கலாம். ஓகே? இப்போ அது எப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். அது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த கார்னர் பீஸ் 4 பீஸையும் கரெக்டான பீஸாக கொண்டு வரதுக்காக யூஸ் பண்ணுவோம். எப்படிங்கிறத மட்டும் இப்போ சொல்கிறேன். ஃபார்முலா மட்டும் எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை கீழே இறக்கிடணும். ஓகேவா? ரைட் சைடில் கீழே இறக்கிட்டு இப்போ ரைட் சைடில் எல் போடணும். ஓகே? எல் போட்டாச்சா? இப்படி இறக்கியிருக்கீங்க, மறுபடியும் இப்படி போயிருக்கீங்க, அப்போ எல் வந்துருச்சு. ஓகே? அதே மாதிரி லெஃப்ட் சைடுக்கு போடணும். இப்போ லெஃப்ட் சைடு இறக்கிட்டீங்க,
ஸோ எல்லை வந்து லெஃப்ட் சைடு நோக்கி கொண்டு போகணும்னா இதை தான் நீங்கள் கொண்டு வர வேண்டியிருக்கும். இதை கொண்டு வர வேண்டியிருந்ததுன்னா இது ஏற்கனவே ரைட் சைடு எல்லுக்கு கீழே உள்ள அந்த கோடு, ஓகேவா? ஸோ அது வந்து ரிவர்ஸ் ஆயிரும். ரைட் சைடு எல்லுக்கு ரிவர்ஸ் ஆகுது, ஆனால் லெஃப்ட் சைடுக்கு எல் இப்போ தான் ஃபார்ம் ஆகுது, ஓகேவா? அப்போ இங்கே ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இங்கே எல் போட்டாச்சு, இங்கே ஒரு குச்சி மட்டும்தான் இருக்குது, கோடு மட்டும்தான் இருக்குது, ஓகே? ஏன்னா இது வந்து 2 காமன் ஆயிடுது. கீழே உள்ள லைன் வந்து காமன் ஆயிடுது, 2 லைனுக்கும் காமன் ஆயிடுது, ஓகே? இப்போ இதை வந்து நீங்கள் மேலே கொண்டு போயிடணும். எப்படி நம்ம ரிவர்ஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ ஒன்று ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இதை மேலே கொண்டு போட்டிங்கன்னா ரைட் சைடில் உள்ள எல்லு ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ லெஃப்ட் சைடில் உள்ள எல்லாம் ரிவர்ஸ் பண்ணணும், ஓகேவா? ரிவர்ஸ் பண்ணோம்னா ஏற்கனவே இந்த சைடு தான் நம்ம கொண்டு போயிருக்கோம், அதாவது இப்படி கொண்டு போயிருக்கோம், இப்படியாக்க சுற்றி கொண்டு போயிருக்கோம். மறுபடியும் நீங்கள் ரிவர்ஸ் இப்படியாக்க கொண்டு வந்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆயிரும். மறுபடியும் இந்த குச்சை மேலே கொண்டு போயிட்டிங்கன்னா ரிவர்ஸ் ஆயிரும், ஓகேவா? மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஃபார்முலா இந்த சைடு வச்சு போடுறேன். கீழே இறக்கிக்கோங்க, ரைட் சைடு கொண்டு போங்க, எல் விழுந்துருச்சு. அதே மாதிரி லெஃப்ட் சைடு கீழே இறக்கிக்கோங்க. இந்த எல்ல உள்ள அந்த லைனையே இந்த சைடு கொண்டு வாங்க. ஸோ இங்கே ஒரு லைன் அழிஞ்சிருச்சு. இப்போ இந்த கோடை மட்டும் அழிக்கணும். இந்த கோடையும் அழிச்சிருங்க. மறுபடி இந்த சைடு எல் இருக்குது, அதை அழிக்கணும். ஸோ இதை ரிவர்ஸ் பண்ணுங்கள். கீழே உள்ள ஹரிசாண்டல் லைன் அழிஞ்சிருச்சு. இப்போ வெர்டிக்கல் லைன் அழிக்கணும். வெர்டிக்கலாக கொண்டு போயிருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, ஓகே? இதுதான் வந்து ஃபார்முலா. அடுத்ததாக என்ன போடுவோம்? டபுள் கார்னர் ஃபார்முலா போடுவோம். ஸோ சிங்கிள் கார்னர் ஃபார்முலா மாதிரி தான் டபுள் கார்னர் ஃபார்முலா. எப்படின்னா நீங்கள் ரைட் சைடு போட்டுட்டு போட்ட கையோட லெஃப்ட் சைடும் போடுறதான் டபுள் கார்னர் ஃபார்முலா. இப்போ ரைட் சைடு வந்து கார்னர் ஃபார்முலா எப்படி போடுவீங்க? மேலே டாப்பை வந்து கீழே இறக்கிங்க ஃபஸ்ட்டு, ஓகே? அதுக்கப்புறம் கீழே பாட்டத்தை 2 சுற்று, ஓகே? இப்போ டாப்பை மேலே கொண்டு போயிடணும், பாட்டத்தை இன்னொரு சுற்று, டாப்பை மறுபடியும் கீழே கொண்டு வரணும், பாட்டத்தை இன்னொரு சுற்று, டாப்பை மேலே கொண்டு போயிடணும், ஓகே? போட்ட கையோடு இந்த சைடு வச்சு போடணும், ஓகே? இதை கீழே இறக்கிடணும். லெஃப்ட் சைடு போடுறதுனால 2 சைடு லெஃப்ட் சைடு 2 சுற்று, மேலே மறுபடியும் லெஃப்ட் சைடில் ஒரு சுற்று, கீழே மறுபடியும் லெஃப்ட் சைடில் ஒரு சுற்று, சேர்ந்துருச்சு, மேலே கொண்டு போயிருந்தீங்க. இதுதான் டபுள் கார்னர் ஃபார்முலா. டபுள் கார்னர் ஃபார்முலா ஃபைனலாக நம்ம போடுவோம். எதுக்காக அப்படின்னா 4 கார்னர் பீஸும் கரெக்டான பீஸாக மாறி இருக்கும். அதுக்கப்புறம் அதோடைய கலர்ஸ் மட்டும் திரும்பி இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதை வந்து நேராக ஆக்கிறதுக்கு ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணுறதுக்காக டபுள் கார்னர் ஃபார்முலா போடுவோம், ஓகேவா? மறுபடியும் டபுள் கார்னர் ஃபார்முலா எப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை கீழே இறக்கிக்கோங்க, ரைட் சைடில் கீழே இறக்கிக்கோங்க. அப்புறம் பாட்டத்தை 2 சுற்று ரைட் சைடில், மறுபடியும் கீழே இறக்குனா தான் மேலே ஏற்றுறீங்க, கீழே இறக்குறீங்க மேலே ஏற்றுறீங்க, அப்படியே மாறி மாறி வரும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே? மறுபடி இதை வந்து ஒரு சுற்று, மறுபடியும் இதை கீழே இறக்குறீங்க, மறுபடியும் பாட்டத்தை ஒரு சுற்று, மறுபடியும் இதை மேலே ஏற்றுறீங்க, ரைட் சைடில் மேலே ஏற்றுறீங்க. ஏற்றின கையோட லெஃப்ட் சைடும் போடணும், ஓகேவா? லெஃப்ட் கீழே இறக்கிக்கோங்க, லெஃப்ட் சைடு 2 சுற்று சுற்றுங்க, மேலே ஏற்றுங்க, லெஃப்ட் சைடு இன்னொரு சுற்று, கீழே இறக்குங்க, லெஃப்ட் சைடு இன்னொரு சுற்று, அவ்வளோதான், ஓகே? இதுதான் டபுள் கார்னர் ஃபார்முலா. ஸோ என்னென்ன ஃபார்முலா நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கீங்க, இதுதான் ஃபார்முலா. இதில் யூஸ் பண்ணுற ஃபார்முலா இதை யூஸ் பண்ணி நீங்கள் லாஜிக்காக எங்கே வந்து நமக்கு எந்த காயின் வேணும் அப்படிங்கிறத மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, பொசிஷன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கியூப் ஃபுல்லாகவே சால்வ் ஆகிடும், ஓகேவா? என்னென்ன ஃபார்முலா நம்ம சம்மரைஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா, ரெண்டாவது ஜே ஃபார்முலா, அடுத்ததாக சிங்கிள் கார்னர் ஃபார்முலா, அடுத்ததாக எல் ஃபார்முலா அல்லது அதை 11 ஃபார்முலான்னு சொல்லலாம், அல்லது ஃபார்முலான்னு சொல்லலாம். மொத்தம் 4 ஆயிடுச்சு. கடைசியில் டபுள் கார்னர் ஃபார்முலா. மொத்தமாக 5 ஃபார்முலா. இந்த 5 ஃபார்முலாவும் ரொம்ப ஈஸியான ஃபார்முலாஸ் தான். இந்த 5 ஃபார்முலாவும் யூஸ் பண்ணி இந்த கியூப்பை, அதாவது இந்த 3x3 கியூப்பை ஈஸியாக சால்வ் பண்ணலாம், ஓகே? மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye-bye. See you.